வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். இயற்கையின் அற்புதங்களான மலைகளின் மீது கிராமங்களாக நகரங்களாக வாழும் இடத்தை மலை வாழிடம் அல்லது மலை பிரதேசங்கள் என்று அழைப்பார்கள். அதன்படி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த 10 மலை பிரதேசங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த மலை பிரதேசங்களையும் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தப்படவில்லை. அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் உள்ள மலை பிரதேசங்களில் சிறந்த மலை பிரதேசங்களாக 10 மலை பிரதேசங்கள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பத்தாவதாக தமிழ்நாட்டில் காணப்படும் சிறந்த மலை பிரதேசம் கொடைக்கானல். கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான மலை வாழிடமாகும். இதமான வானிலை மற்றும் இயற்கையின் எழில் கொஞ்சும் இடங்களாலும் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது. நீங்கள் கொடைக்கானலுக்கு செல்வதாக இருந்தால் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் செல்லுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் இயற்கையின் அற்புதமான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூ பூக்கும் குறிஞ்சி மலர் பூக்கிறது. குறிஞ்சி மலர் கொடைக்கானலில் அதிகமாக காணப்படுவதால் குறிஞ்சி மலரை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு அதிகமாக வருகிறார்கள். கடைசியாக கொடைக்கானலில் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குறிஞ்சி மலர் பூத்ததாக அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். கொடைக்கானலில் கொடைக்கானல் ஏரி, கூக்கோர் வாக்ஸ், பிளைன் ராக்ஸ், குறிஞ்சி ஆண்டவர் கோவில் மற்றும் டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்படக்கூடிய குணா குகை என பல சுற்றுலா தலங்கள் உள்ளது. இதில் சிறப்பு என்னவென்றால் 1991ஆம் ஆண்டு கொடைக்கானலில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச பள்ளி ஒன்றில் 30 நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்து படிப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கிறது. 9ஆவதாக நமது தமிழ்நாட்டில் காணப்படும் சிறந்த மலை பிரதேசம் கொல்லிமலை. கொல்லிமலை தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகான சிறிய மலைத்தொடராகும். சிறிய மலைத்தொடரானாலும் 70 கொண்டை ஊசி வளைவுகள் காணப்படுவதனால் 70 கொண்டை ஊசி வளைவுகளின் மலை என்று அழைக்கப்படுகிறது. கொல்லிமலை 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த மலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கொல்லிமலையில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கொல்லிமலையானது மர்மங்களின் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. கொல்லிமலையில் 1000 ஆண்டுகளுக்கு மூத்த சிவன் கோயில் ஒன்று இருப்பது கொல்லிமலைக்கு பெருமை சேர்க்கிறது. 8ஆவதாக நமது தமிழ்நாட்டில் காணப்படும் சிறந்த மலை பிரதேசம் குன்னூர். குன்னூர் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை வாழிடமாகும். குன்னூர் ஊட்டியை போலவே அழகான தேயிலை தோட்டங்களுக்கும் இனிமையான காலநிலைக்கும் புகழ் பெற்றது. சிம்ஸ் பூங்கா, டால்பின் நோஸ், திப்பு சுல்தான் பயன்படுத்திய ட்ரூ கோட்டை மற்றும் பல சுற்றுலா தலங்கள் குன்னூரில் அமைந்துள்ளது. 7ஆவதாக நமது தமிழ்நாட்டில் காணப்படும் சிறந்த மலை பிரதேசம் ஏலகிரி. ஏலகிரி மலை தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய அழகான மலை பிரதேசமாகும். இந்த மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1410 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏலகிரி மலை வார இறுதியில் சுற்றுலா பயணத்திற்கு செல்வோருக்கும் இயற்கை ரசிப்போருக்கும் விருந்தாக அமைகிறது. ஏலகிரியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மலை கிராமம்தான் ஜமுனா மருத்தூர். இதே ஜமுனா மருத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைக்கு மேல் அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தின் ஏலகிரி மலையையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஜவ்வாது மலையையும் இணைக்கும் ஒரு பாலமாக ஜமுனா மருத்தூர் திகழ்கிறது. ஏலகிரி மலையில் புகழ்பெற்ற சுவாமிமலை முருகன் கோவில் உள்ளது. இது மட்டுமல்லாமல் பொங்கனூர் ஏரி, நேச்சர் பார்க், சீசன்ஸ் பார்க் என்று பல சுற்றுலா தலங்கள் உள்ளது. 6ஆவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் கல்வராயன் மலை. கல்வராயன் மலை தமிழ்நாட்டில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு இடையே அமைந்துள்ள ஒரு அழகான மலைத்தொடராகும். கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான கல்வராயன் மலை அடர்ந்த காடுகள், நீர்வீழ்ச்சிகள், பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற இடமாக உள்ளது. கல்வராயன் மலை கல்வரான் என்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. கல்வரான் என்றால் காட்டில் வாழ்பவர்கள் அல்லது மலைவாழ் மக்கள் என்று பொருள்படுகிறது. கல்வராயன் மலையில் மேகம் நீர்வீழ்ச்சி, பெரியார் நீர்வீழ்ச்சி, கோமுகி அணை மற்றும் பல சித்தர் குகைகள் காணப்படுகிறது. 5ஆவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் ஜவ்வாது மலை. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு அழகான மலை வாழிடம்தான் ஜவ்வாது மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான ஜவ்வாது மலை பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய அழகான அடர்ந்த மலைத்தொடராகும்.
ஒரு காலத்தில் அதிகப்படியான சந்தன மரங்கள் நீண்டு வளர்ந்து காணப்பட்டதனால் ஜவ்வாது மலை என்று பெயர் பெற்றது. ஜவ்வாது மலையில் தேன், புளி, சாமை, திணை, வரகு, பலாப்பழம், சீதாப்பழம் உள்ளிட்ட பொருட்கள் புகழ்பெற்றவை. ஜவ்வாது மலையில் ஜமுனா மரத்தூரில் இருந்து அமிர்தி செல்லும் வழியில் காவலூரில் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கியான வைனுபாபு தொலைநோக்கி உள்ளது. இது மட்டுமல்லாமல் ஜமுனா மரத்தூர், பீமன் நீர்வீழ்ச்சி, கோலப்பன் ஏரி, சித்திரக்குள்ளர் குகை, மேல்பட்டு சிகரம், அமிர்தி உயிரியல் பூங்கா என பல்வேறு சுற்றுலா தலங்கள் ஜவ்வாது மலையில் அமைந்துள்ளது. நான்காவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் கொழுகு மலை. கொழுகு மலை தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான மலை பிரதேசமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான இந்த கொழுகு மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8000 அடிக்கு மேல் உயரத்தில் அமைந்துள்ளது. உயரமான தேயிலை தோட்டங்களுக்கு புகழ் பெற்றது இந்த கொழுகு மலை. மூடு பனி படர்ந்த மரங்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள், பிரமிக்க வைக்கும் சூரிய உதயம் ஆகியவை இந்த மலையின் சிறப்புகள். கொழுகு மலையில் மூடு பனியை விலகி மலைகளுக்கு பின்னால் சூரிய உதயம் தெரிவது இங்கு கண்கவர் காட்சியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 1930ஆம் ஆண்டு இங்கு தொடங்கப்பட்டுள்ள ஒரு பழமையான தேயிலை தொழிற்சாலையில் இருந்து மக்கள் தேயிலை பொருட்கள் வாங்கி செல்கிறார்கள். மூன்றாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் கோத்தகிரி. கோத்தகிரி தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ரம்மியமான மலைவாழ் தலமாகும். கோத்தகிரி மலைவாழ்விடம் ஊட்டியை போல் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் அமைதியான தனித்துவமான இயற்கை ரசிக்கும் இடமாக இருக்கிறது. கோத்தர்களின் மலை என்று அழைக்கப்படும் கோத்தகிரி ஒரு காலத்தில் மலைவாழ் மக்களான கோத்தர்களின் தாயக பகுதியாக விளங்கியது. கோத்தகிரியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சுற்றுலா தலங்களாக கேத்தரின் அருவி, உயிலெட்டி நீர்வீழ்ச்சி, கொடநாடு காட்சி முனை, லால்வுட் சோலை, ரங்கசாமி மலை, ஜான் சல்லிவன் நினைவகம் மற்றும் பூங்கா உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் ஏற்காடு. ஏற்காடு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை வாழ்விடமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. அடர்ந்த தேயிலை தோட்டங்கள், பசுமையான காடுகள், காபி தோட்டங்கள் மற்றும் ஆரஞ்சு தோட்டங்களுக்கு ஏற்காடு புகழ் பெற்றது. ஏற்காட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களாக ஏற்காடு ஏரி, சேர்வராயன் கோவில், கிரீன் தண்டர், அண்ணா பூங்கா மற்றும் லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், சில்ட்ரன் சீட், பக்கோடா சீட் என்று 4 காட்சி முனைகள் ஏற்காடு மலையில் காணப்படுகிறது. முதலாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் மலை பிரதேசம் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய உதகமண்டலம். தமிழ்நாட்டில் நீலகிரி மலையில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை வாழ்விடம் ஊட்டி. மலைகளின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய ஊட்டி கடல் மட்டத்திலிருந்து 2240 மீட்டர் உயரமுடையது. ஆண்டு முழுவதும் இதமான காலநிலையுடன் காணப்படும் ஊட்டி சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது. ஊட்டியில் அடர்த்தியான தேயிலை தோட்டங்கள், பசுமையான காடுகளுடன் மலை மீது நீல நிறத்தில் மேகங்கள் அடர்ந்து காணப்படுவதனால் நீலமலை, அதாவது நீலகிரி என்று பெயர் பெற்றது. நீலகிரியில் மிக உயர்ந்த சிகரமான சுமார் 2637 மீட்டர் உயரமுடைய தொட்டபெட்டா சிகரம் இங்குதான் அமைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் ஊட்டியில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களாக அரசு தேயிலை தோட்டம், அரசு ரோஜா தோட்டம், ஊட்டி ஏரி, அவலாஞ்சி ஏரி, பைக்காரா ஏரி மற்றும் நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்கள் புகழ்பெற்றது. நீங்கள் ஊட்டிக்கு செல்லும் போது வெப்பத்தன்மையுடைய உடைகளை எடுத்து செல்ல மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஊட்டியில் ஆண்டு முழுக்க இரவில் குளிராகத்தான் இருக்கும். நாம் இந்த வீடியோவில் பார்த்த 10 மலை பிரதேசங்களில் நீங்கள் எந்தெந்த மலை பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் அல்லது இனிமேல் செல்ல இருக்கிறீர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.